dinosaur. Mama වැඩ කරන ගෙදර අපේ යොසෙප් පුතා properly Buddha. Nine. Yana nice. Saranam gacchami. Sangdamman saranam gacchami. Sangam saranam gacchami. Sadhu 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 sadhu. ABCD. ABCD Gabidi Archabila Chasagila Archabila Chasagabila Unabatagale Doi Mama Nandane Say Stuti Stuti Adre Hi Swadakam இப்பதான் எழுப்பி இருக்காரு Badan di akil bet kuliana akil bet guys guli akil bet guys ne mutta guli சொல்லுங்க guli mutta சாப்பிடுறேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா நான் இப்பதான் எழுமுனேன் கோயிஸ் காலம் நான் இப்பதான் எழுமுனேன் பாய் பாய் குலி பாய் பாய் பாலைவன மணலில் ஒரு 50-60 டிகிரி செல்சியஸில் வெப்பத்தில் கழுத்தளவில் புதைச்சி வச்சாலாவது இவளுங்க திருந்துவாளுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இல்லை எனக்கு இருக்கிற கேள்வி அதுதான். இதுங்களை இந்த பாலைவனம் நல்ல சுட இருக்கிற பாலைவன மணலில் இந்த கழுத்து மட்டுக்கும் அப்படியே புதைச்சி வச்சா உடம்பை மட்டும் எல்லாத்தையும் உள்ளே புதைச்சி கழுத்தை மட்டும் தலையை மட்டும் வெளியே வைக்கிற மாதிரி புதைச்சி வச்சாலாவது இதுங்களுக்கு புத்தி வருமா? இல்லை, நீங்கள் ஒரு ஆங்கில மொழியை பழக்கி கொடுக்குறீங்க. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், இது எக், இது கேரட், இது பீட்ரூட், அப்படி இப்படின்னு பழக்கி கொடுக்குறீங்கன்னா அது ஓகே. அது யாராக இருந்தாலும் ஆங்கில மொழியை தானே பழக்கி கொடுக்குறாங்கன்னு சைலண்ட்டாக இருப்பாங்க. இது புத்தம் சரணம் கச்சாமியும் ஐபோவானும் வணக்கமும் முட்டை நசுங்கும் போது தெரியும், தெரிக்கும் போது தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்களால் நாளைக்கு இந்த சமூகம், அதாவது இப்போ பாருங்கள், இப்போ சிங்கள அக்கா செஞ்ச வீடியோவால் இப்போ அவங்க உடனே இதை யார்கிட்டையாவது ஒருத்தர் கேட்கும்போது இது அந்த புத்தரை கும்பிட்றதை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, இது புத்த மதத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சிங்களவர்களை அப்ரோச் பண்ணுற விதத்தை குறைச்சிக்குவாங்க. அவங்க பாருங்கள், சிங்கள பொம்பளைங்களை வேலைக்கு எடுத்தால் இப்படித்தான் நடக்குது. இப்போ அதே மாதிரி வணக்கம் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இது தமிழ் பேசுகிறவங்க இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா இதை நோட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதை நோட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு குரூப்பில் சேராயிச்சுன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி பணிப்பெண் ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை பழக்கிறாங்க, இந்த கம்யூனிட்டிகளில் இருந்து ஆளுங்களை எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு குரூப்பில் பதிவாகி பரவிச்சேன்னா போதும். அது ஒட்டுமொத்தமாக நீங்கள் விஷம் மாதிரி அப்படியோ, நீங்கள் எவ்வளவு தான் நல்லவங்களாக இருந்தாலும் எவ்வளவு தான் நல்ல சேவை செஞ்சாலும் ஒரு வீட்டில் விஷம் மாதிரி பரவும். இது தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய மொழியை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம பழக்கி கொடுப்போம், அது வேறு விடயம். இந்த அரபி நாடுகளில் அரபி வீடுகளுக்கு வந்தீங்கன்னா தயவு செய்து வந்த வேலையை மட்டும் பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் 4 நல்லது, இந்த சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறீங்களா, உங்களால் முடிஞ்சால் 4 நல்லது சொல்லிக் கொடுங்க, மக்களுக்கு 4 நல்லது சொல்லிக் கொடுங்க. நான் இப்படி தான் வேலை செய்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது, பார்த்து கவனமாக வேலை செய்யுங்க, அவேர்னஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் வீட்டாளுங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க அப்படின்றத கூட சொல்லாதீங்க. இப்படியெல்லாம் நடக்குது, கவனமாக இருங்கன்னு இன்னொருத்தருக்கு நடந்த மாதிரியே, தனக்கு நடந்திருந்தாலும் இன்னொருத்தருக்கு நடந்த மாதிரியே தான் அவேர்னஸ் பண்ணணும்.
ஏன்னா என்ன உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களா, என்ன நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்களா, என்ன அடிக்கிறீங்களா, என்ன உதைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டாங்கன்னு வைங்க யாராவது ஒருத்தர் அந்த வீடியோவை காட்டி, அதுவும் கடைசியில் உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். அதனால் தனக்கே நேர்ந்தாலும் கூட வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைய சிச்சுவேஷன். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று நம்மளுடைய சமூகத்துக்கும் மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஏன் இந்த நாட்டுக்காரங்க இந்த கம்யூனிட்டிக்காரங்க தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இவங்களுடைய குரூப்புகளில் ஒரு இது ஒன்று ஷேர் ஆகிடுச்சுன்னா, ஒரு தாட் ஒன்று ஷேர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை சிலர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சிலர் வந்து நம்ம சும்மா வீட்டில் பேசி ஏதாவது சும்மா பேசினாலும் அதையும் வந்து நோட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உடுத்த உடுப்போட சிங்களத்தில் 2 பேர் 2 பணிப்பெண்கள் நிறைய வாயால் சொல்ல முடியாது, யூடியூப்பில் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணினாலே இந்த வீடியோ தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு படு மோசமான என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். அப்படியான வார்த்தைகளை குவைத்து குழந்தைகளுக்கு பிரயோகித்து திட்டிருக்காங்க. அப்படி திட்டும்போது அது வந்து நிறைய தடவை பாபா அதை நோட் பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி ஒருத்தர்கிட்ட வந்து காட்டி கேட்குறாரு. கேட்கும்போது அவங்க வந்து அதை கிளியர் பண்ணுறாங்க. அது வந்து சும்மா அவர் வந்து இது என்ன இந்த வார்த்தை அது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து நார்மலாக சொல்கிறாங்க, இது இந்த மாதிரியான ஒரு வார்த்தை அப்படின்னு. அதோட என்ன நடந்துச்சு, கடைசா அடின்னு அடித்து உடுத்த உடுப்போடு இழுத்துட்டு போனாங்க. எங்கே போனாங்கன்றது தெரியல. அதே கதையை இந்த டிரைவர் டைம் வந்து கேட்டிருக்கிறாரு பாபா முதல்ல. சரியா 2 வீட்டு தூரத்து டிரைவர். அந்த டிரைவர் பார்த்துட்டு அடடா லூஸுங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பாபா இது சும்மா நம்ம நாட்டுக்குள்ளே கதைக்கிற பாசை பாபா, இது சும்மா வா போன்ற மாதிரி சும்மா நார்மலான பாஷை தான் பாபா, நம்ம நாட்டுக்குள்ளே கதைக்கக்கூடிய பாஷை, இது சிங்கள பாஷை, எனக்கு வந்து பெருசாக தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் மழுப்பி இருக்கிறாரு. சரி, நான் கதைக்கிறது தமிழ், அது சிங்கள பாஷை பாபா, சும்மா சிங்களாக்கள் கதைக்கிறது, அது சும்மா நார்மலான வார்த்தை போய் தான் இருக்குது, எனக்கு எதுவும் பெருசாக தெரியலை அப்படின்னு இவர் சமாளிச்சிருக்கிறார். சரியா? ஆனால் இதே இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் வந்து சொல்லிட்டார், இதுதான் இப்படியான வார்த்தை தான் அப்படின்னு. போச்சு, நாசமாக போச்சு. அடித்து இழுத்து கொண்டு போய் ஏர்போர்ட்டுக்கு போட்டாங்களா இல்லை கொண்டு புதைச்சாங்களா தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது அவங்க சிங்களத்தில் பேசிக்கிட்டு போவாங்க, அந்த இடத்துல இருந்து 2 ஹத்தாமாமாரும் ஜெமியாவுக்கு போவாங்க வருவாங்க, அவ்வளவுதான் தெரியும். சிங்களாக்கள் 2 பேர் இருந்திருக்காங்கன்றது தெரியும். அதுக்கப்புறம் கடைசி அந்த பாபா நீ சிலானி தானே என்னை கூப்பிட்டு இவங்க தான் அப்படி இப்படி கண்ணா அங்கே இங்கேன்னு பேசின வார்த்தைகள் எல்லாம் போட்டு காட்டி இது என்ன வார்த்தைன்னு கேட்கும்போது அவரும் வந்து பார்த்துட்டு சரி இது வந்து கெட்ட வார்த்தைன்னு சொன்னால் சோழியை முடிச்சு விட்ருவான்னு சொல்லி இவர் சொல்லலை. ஆனால் இன்னொருத்தட்ட கேட்டு அது தெரிஞ்சுக்கிட்டார் பாபா. அதுக்கப்புறம் அந்த டிரைவர்டையும் போய் கேட்டிருக்காரு, அவன்கிட்ட வந்து வாய்ஸ் காட்டினாரு. ஆமாம் என்ன சொன்னேன்னு கேட்க அவர் சொல்லியிருக்காரு, இல்லை இந்த கெட்ட வார்த்தை பாபா, சிங்களத்தில் இது ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகள் அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்னு. புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். அவேர்னஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி சம்பவங்களை வச்சு. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். புத்தன் சரணம் கச்சாமி சொல்லி கொடுத்தீங்கன்னா புத்தருக்கு மாதிரி போதி மரம் கிடைக்காது. எங்கேயாவது பேரிச்ச மரத்துக்கு கீழே அடியில் என்னது மரத்துக்கு பசலையாக உள்ளே போயிருப்பீங்க ஒரு நாளைக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். சிந்தித்து செயல்பாடுங்க. இறைவன் பாதுகாக்கட்டும் உங்களையெல்லாம் இந்த பிரச்சனையில இருந்து.